Hey guys, welcome back to the channel. Hope you are doing well. Today we are going to react to The Journey of Thalapathy Vijay. It does have English subtitles, so it'll be easy for anybody who does not understand the language, right? The Rise of Vijay 3, this is what it is. So I think you are ready to go ahead and check it out. I am. It's Vijay, Thalapathy Vijay, guys. So let's go. Since 2010, 10 years. That's a long time. Actor Vijay's residence has been raided. நடிகர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகம் விஜய் கழிந்த 5 மணிக்கூராய் விஜய் லொகேஷன்லோனே அன்னைக்கு தெரியாமலே எவ்வளவு சமூக சேவை மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி தப்பு பண்ண அவர் என்னைக்கும் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அவர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேர்மையா நிக்காரு அந்த வேறாட்டர்கள் நிக்காரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா வச்சிருக்காங்க. புதுசு இல்ல. அதை எவ்வளவு நாள் பேஸ் பண்ணாரு தலைவர். இது குறித்த தகவல் அறிந்த விஜய் ரசிகர்கள் பாஜகவினரை கண்டித்து வேதனை Whoa, that's a lot of supporters. Oh, it's crazy. Yes! Even stronger. He's gonna be a great candidate. He has put a lot of work in the editing, unlike me. Kudos to the editing team. Good job. The journey begins. சிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் கொஞ்சம் நாங்க வீட்ல வந்து அதை பத்தி ரொம்ப பேச மாட்டோம். பட் ஸ்கூல்ல வந்து அவங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் வந்து சிஸ்டர் பத்தி ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அழுதுருவாரு சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. வீட்டுல ரொம்ப காமிச்சிட்டாரு. வித்யான்ற பேரை மறக்க கூடாதுன்னு தான் என்னோட கிராண்ட் டாட்டருக்கு திவ்யான்னு வச்சிருக்கேன். துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டா பக்கத்துல உட்காரவங்க அவங்க வந்து அதை பார்த்து பார்த்து சொல்றவங்க நாங்க கேட்டுட்டே இருப்போம். அண்ணன் என்ன பண்றாரு, அண்ணன் என்ன பண்றாரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, எந்த ட்ரெஸ்ல வந்திருக்காரு அப்படி சொல்லி நாங்க கேட்டுட்டே இருக்கோம். Superhero. இந்த படம் ஓடல அப்படின்னு சொல்ற படமே ஒரு 2-3 படங்கள்ல இருந்தாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த 2-3 படங்கள்ல நிறைய குழந்தைகள் ஆடி But kids love it. Kerala, Andhra, Karnataka, Sri Lanka, France, Malaysia, Singapore, let's go! Japan, Korea, France. I can't count. It's global domination. விஜய் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த மூஞ்செல்லாம் வந்து காசு கொடுத்து சாப்பிடணுமா அப்படின்றது அதெல்லாம் தாண்டி வந்து விஜய் வந்து He's handsome. ஒரு நைட்டு ஃபுல்லா இருக்கும். விஜய் மேகசின் வந்து கவர் ஸ்டோரி கவர் பேஜுக்கு விஜய் போட்டோ வேணும் கொடுங்க அப்படின்னு. Let's go! Fuck you, magazine. அவங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்லை, அதனால அதெல்லாம் முடியாது. இல்ல குழந்தைங்க ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. Confidence is key, guys. பொருளாதாரங்களை அழித்த நாட்டுல தீ பரவணும். Rasigan Deva, Rajavan, Vishnu, Shantralika. சில பேருக்கு அது சரி மாதிரி ஒன்று போச்சுன்னா இன்னொன்று
சில பேருக்கு அது பூ மாதிரி ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க. சார் நீங்க சொன்னீங்களா சார் இப்போ பையனை வச்சு ஹீரோ வச்சு குருவி தலையில பனங்காய் வைக்கிற மாதிரி சொல்லி, குருவி தலையில பனங்காய் இல்லை சார், பாறாங்கல்ல வச்சா கூட அந்த குருவி தாங்கும் சார். வாழ்க்கையில ஒரு டேலண்ட் டான்ஸ் ஹார்ஸ் ரைடிங் ஊட்டியில We have to check out his dance, no? குதிரையில வராது. ஹார்ஸ் ரைடிங் எல்லா திறமைகளையும் சகல திறமையும் உள்ளடக்கி ஒரு சகலங்கள் அவ்வளவு தான் அதுல எங்க ஏட்ல Kerala, 90s. And after the 97 they recognized Vijay and 3-4 of them they were trying to learn about the and try to have a visual of Vijay. All the Kerala loves Vijay. put his hand up and Vijay. Even Surya. Oh, they're so happy. We love you too, Surya. Best actor. சந்தோஷம் என்னன்னா இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர் கூட சொல்றாங்க. Lifetime. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். Let's go. என்னுடைய வெற்றி படங்கள்ல இதுவும் ஒரு வெற்றி படம். Well put. இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும். Definitely. கண்டிப்பா கொடுப்பேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட் கேரக்டர் தான் பண்ணணும்னு நான் பண்ணல, தானா வந்து அமையிறது. So he was doing soft characters. நான் இப்போ அடுத்த படம் வேணுன்ட்டே பிரேமா இருக்கக்கூடாதுக்காகவே பிரியமுடன் ஒரு படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்துல நான் பண்ண இந்த ஒரு 17 படத்துல நான் பண்ண ஒரு கேரக்டர் டோட்டலே ஒரு Negative. Okay. நான் இது எவ்வளவு தான் கேட்டேன். இது 2500 ரூபீஸ் சார். 3000 தரேன், எனக்கு கொடுக்கல சார். சார் நோ நோ. டேய் நம்மள பேக் பண்ணு. போட கூட முடியாதா? நீ மாசத்துக்கு மாதிரி இல்ல நீ முன்ன சொன்னா முன்ன ஏச்சா காய் துப்பாயா. Negative. Negative. I'm Priya from Jaipur. Vasant Kumar. வேணும்னா தட்டிவிட்டேன். என்னமோ தெரியலடா, நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கணும். கிடைக்கலன்னா நாங்க பிரியமுடன் படம் பார்த்தோம். படம் ஷூட்டிங் அப்ப என்னமோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இனிமே நடக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அடிபட்டது உண்மை. இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது உண்மை. ஒரு 40 days நான் ரெஸ்ட் எடுத்தேன். சில பத்திரிகையில வந்து இனிமே என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதுறாங்க. ஸோ அதை வந்து நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்து இப்போ கேட்டு இப்படி விட்டுட்டேன். அந்த 40 daysக்கு அப்புறம் ஷூட்டிங் போனது வந்து நிலாவே வா படத்தில் அக்குத்து அக்குத்தின்னு ஒரு சாங். ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியாக ஆட வச்சார் வேணுன்ட்டே. செல்வா பண்றதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அவருக்கு அவ்வளவு அவர் ஹீரோ ஆகிற டைம்ல அவ்வளவு கமெண்ட்ஸ் உங்களை பாதிச்ச விஷயம் நீங்க உள்ளுக்குள்ளே இருக்கும். அது கண்டிப்பா தளபதி மைண்ட்லயும் இருக்கும். அப்படி எதிர்பார்ப்பு கூட அவர் பொதுவாகவே வந்து இப்ப தளபதியா இருக்காங்க இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும். செல்வான்ற படத்துல நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகேனக்கல்ல ஒரு கூண்டு தொங்க விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா 150 அடி தண்ணி போயிட்டு அது மேல கூண்டு தொங்க விட்டுருக்கு. இவரு இந்த பாறையில வந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கணும், பிடிச்சி ஹீரோனை காப்பாத்துற மாதிரி டீம் எல்லாமே சார் ஃபோன் பண்ணி சொல்றாரு, சேஃப்டி பார்த்துவங்க முடிஞ்ச டூப் போடுங்க. விஜய் சார் டூப்பே வேண்டாம், நான் ஒரிஜினலா பண்றேன், நல்லா இருக்கும். அந்த வளர்ச்சியில கூட அந்த டெடிகேஷன் ஆரம்பிச்சாரு. இதை பண்ணுங்கன்னா பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. கிளைமாக்ஸ் வந்து ஓடி வரும்போது விழுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விழுந்தாட்ட சொல்றேன். அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராது. அது அடிபடுது நிறைய. நல்லா பாக்குறேன். பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண போனோம் அந்த கேரளாவில். ஏன்னா தமிழ் படங்கள் போவோம்,
நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா இப்படி வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுல ஒரு தமிழ் படம்னாக்க விஜய். அதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓபன் பண்ணிருக்காங்க. Which is this movie? I have not watched any of these movies. Oh, there's a knife on his back. அந்த படத்துல அவர் நடிக்கும் போது பேக்ல பெயின், ஒரு ஹீரோவுடைய வெற்றி வந்து சும்மா அந்த படத்துல பயங்கரமான பெயின். பட் அவ்வளோ பேக் பெயினோட விஜய் வந்து அந்த பெயினே தெரியும், அவ்வளோ சின்சியரான அந்த பாட்டுனாலும் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் அசெண்ட் ஆகும் போது பார்த்தது வந்து தன் வழியும் பார்க்காமல் ஒரு ரொம்ப உன்னிப்பா வந்து அதை கவனிச்சு ஒரே டேக்ல தான் எல்லாமே பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஐ லேர்ன் த டிட்டர்மினேஷன் ஃப்ரம் விஜய். Wonderful. அதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பேன் நான் எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பேன். அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் ஒட்டார் உருவாயிடுச்சுங்கிறத நான் வந்து அதை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு ஓகே இவர் இந்த நேரத்துல இவர் வந்து ஆக்ஷன் ஹீரோ மாத்தி விடுறதுக்கான ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் போய் சொன்னேன். Oh, transition to action hero. அடுத்து அவர் ஆக்ஷன் ஹீரோ பண்ண படம் தான் திருமலை. அங்க வந்து திருமலை எங்க தளபதி அவருக்கு வந்து மாஸ் ஹீரோ ஆயிருக்காரு. மாஸ். Smoking is injurious, guys. Glee. 50 crore. ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். எக்ஸலண்டா இருக்கு விஜய். கீப் அப் விஜய். வீடுக்கு கால் இருக்கா இல்லையா உண்மையிலேயே இதுலதான் சுட்டேன். புல்லட் கூட எங்கிட்ட தான் இருக்கு. அன்புனாலும் சரி அடினாலும் சரி. Double combo. നമ്മുടെ കേരളത്തിൽ ഇത്രയും തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഒരാളെ ഇത്രയും സ്നേഹിക്കുന്ന Oh. Energy level is so Chocolate. kind of like Vijay. Vijay is a bomb. Vijay is going India. to smooth up with it. First, that how Salva. so good. all time record. அந்த ரெக்கார்டை ரேட்டிங் கார்டன் பீட் பண்ணிச்சு. Let's go. Oh, he got some moves. Oh, he's doing something crazy. சேஞ்ச் வேணுமா? You know, check out his dance moves too, guys. Music video coming soon. It's a great privilege to call upon someone who is dedicating his life to such excellence. And the favorite hero for the year 2012, I'm waiting. Let's go. Sharka. Put your hands together for the one and only Vijay. Vijay. ஒரு ஃபாதர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற குறுக்கு வழியில அதுவும் இல்லாம ஒரு நியூ கமர் எப்படி வரணுமோ கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்காரு. విజయ్ క్రేజ్ కానీ ఎంత ఉందో మన సంవత్సరంలో మొత్తం అందరికీ తెలుసు. Ram Charan. அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்ட் வருவாருன்னாங்க. அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல, போயிட்டே இருக்கு. തമിഴ്ന്ന് മാത്രമല്ല ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസ് ഒരാളാണ് വിജയ് സാർ. ഓരോ പ്രാവശ്യം ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറും. അവർ എൻറ്റയർലി കംപ്ലീറ്റ് പാക്കേജ് இந்த திரையுலகம் வந்து ஒரு சரிவை நோக்கி MGR. அந்த சரிவுல இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒரே நாயகன் விஜய். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றாரு. சோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷேட் ஆஃப் எம்ஜிஆர் விஜய் மேல இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. அவர் அதுக்கான ரிவார்டை கொடுத்துத்தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். That's true. You have to give back.
கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள், தியேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படின்ட்டு நானும் உங்களை மாதிரியே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும்னு நானும் படம் ரிலீஸ் ஆகும் நீங்க நினைச்சுட்டுமா நான் ஏமாந்து போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு படத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன். காவலன் படத்துக்கு Why though? Who's attacking it? போத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு. And for what? Fans are angry. தலைவர் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்து. Oh God. வாடா விஜய். வர மாட்டேன். Lalita. This song is good. Hey, let's go. ஜெயிச்ச படத்துக்கு நீங்க கூப்பிட்டுனா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக நீங்க ஓட் பண்ணது உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கு. Audience love is what matters, right? Let's celebrate. இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்கிறார். ஒரு வேளை பசி எடுக்கும்போது சாப்பாடு ஞாபகம் வர Hold it close. அந்த விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? With Jack. Woo! 100 crores in 6 days. I think it's a professional intelligence. அதெல்லாம் நம்ம சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சாலுமே கண்ணில் போய் கண்ணும் அட்டிக்கணும் அத்தனை வாட்டர் கரண்ட் Oh, yeah. உடம்பு அவ்வளோ வலிக்கும். ஓகே இருக்கட்டும், பண்ணேன்பா, என்னப்பா. My God. He just goes for it, no? தெரியல வந்து இன்சைட் வந்து எனக்கு ரிஸ்க் பண்ண முடியல That's what அப்படின்னு attractive. சொல்லவே இல்லை. ட்ரெயினர் இருக்காங்க, அதை முடிக்கும் போது அடிச்சு அப்படிங்கும் போது எனக்கு அங்க அப்படியே பார்த்துங்க, அதாவது சொல்றேன் இஸ் த பேட் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் தி டான்சர்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். We have to watch his dances. ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அந்த 94 குழந்தைங்க படிக்காம செத்து போனாங்க. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தை தொழிற்சாலை கடிச்சு இறந்து போறது நான் ஊர்ல பார்த்தேன். அந்த பையன் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்லி Oh, cool. Let's see. 50 worldwide. Some collection. இதோட இருந்துக்க போறதும் இல்லை. இதுல நிறைய வேலை இருக்கு. நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான். ஆனா அதே செயல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதான் சரியானதும் கூட. Oh, because of his movies? Wow! Best international actor? வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்துல நான் பேசினேன். செக்ஷன் 49P. Section 49P. செக்ஷன் 49P. சர்க்கார் படம் ரிலீஸ் Oh, they're discussing it. 49P பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. 260 crores. South Indian cinema and people choice. Oh. இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை You could choose it. பேரும் வந்து அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனா எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற விவசாயிகளை நினைச்சா கொஞ்சம் வலிக்குது. பசி ஈஸியா தீர்ந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா நமக்கு.
வல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்க வயிற்றுல எல்லாம் பால வார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. விவசாயம் வந்து நீ கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை 4ஆம் தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்துல மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதே எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உலகம் கூட சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையும் படிக்கிறதுக்கு அடையாளம் ஜல்லிக்கட்டு. அன்னைக்கு கிடைக்கிற 500,000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ற வியாபாரிகள் நடக்கிறது தேவையில்லாம இருந்தா அது கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. He's very sweet. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார். Okay. Responsible. பங்கெடுத்துட்டு போயிடுச்சு இந்த மகன். எனக்கு தேவை பதவி பண அதிகாரம் அல்ல சார். என் சனங்களோட நிம்மதி அந்த கட்டத்துக்கு எடுத்துட்டு அதுக்கு முழுக்க யாரு வந்தாலும் சரி. So young still, no? யாரு வந்தாலும் கட்டி கேட்பேன். Big air, 300 crores. It just keeps going. Well for him. Oh, that's a lot of awards. 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி சுத்தியல்ல அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கண்டியா அங்க ஒருத்தன் கிளம்பி வரும் அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறும். Oh, he donated that much. ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போகுது. Exactly. Wow. வேற லெவல். Hey. பைபிள் அதுன்னு சொல்லிட்டு நீங்களே வயலன்ஸை கையில் எடுத்துட்டீங்க. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் டீச்சர் அடிக்கலாம். ஆமா ஆமா அடிக்கலாம். This is already released. Kill them with success. Sorry. Bury them with your smile. I thought it was over. I've hit a like. This is great. Kill them with your success and bury them with your smile. Just like Thalapathy Vijay said, follow the leader. I hope you enjoyed this amazing journey. We know why he is where he is today, right? Totally deserves it, has worked hard and made it for a reason. I hope you enjoy the reaction. Also, don't forget to like, share and subscribe and hit on that bell icon so you don't miss out on more reactions. Until next time, see you later. Bye-bye.